Okay, hello everyone. Today we are going to take very important topic, National Commission for Minorities. ஸோ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சேர் பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு நியூஸ். ஓகே, பட் நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ்? ஓகே, அதோடைய பர்பஸ் என்ன, அதோடைய ரோல் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, so the Union government appointed Harjit Singh Gravel as the chairperson of National Commission for Minorities. இதுதான் நம்மளுடைய நியூஸ் ஹெட்டிங். நம்ம அந்த நியூஸ் ஹெட்டிங் பார்க்கும்போது நம்ம கூடவே என்ன படிக்கணும்னா, இந்த கமிஷன் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் படிக்கணும். ஓகே, இது எப்போ ஆரம்பித்தாங்க, இதோடைய பர்பஸ் என்ன, ரிலவெண்ட் ஆர்டிகல்ஸ் என்ன, இதோடைய மெம்பர்ஸ் யார், இதை படிக்கணும்னா ப்ரிலிம்ஸ் ஓரியன்டேட்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவைப்படக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அபவுட் தி கமிஷன்ஸ். National Commission for Minorities is a statutory body. அதாவது கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992ல இதை எனக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயும் ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா ஆக்ட் வரும். ஓகே, ஸோ இதில் ஆக்ட் இருக்கிறனால 1992. இதுவே ஆர்டிகல் இருந்துச்சு அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் பாடி. பட் இது என்னது, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. பிகாஸ் ஆக்ட் 1992ல என்ன பண்ணியிருக்காங்க, இதை எனக்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் தி நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992. ஓகே, இப்போ இதில் முக்கியமான மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த நேஷனல் கமிஷன் பாடி ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இனிஷியலாக இது ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மூவ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர் கீழே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு the first statutory national commission was set up 1993 May 17. Okay, so 1993 என்ன பண்ணியிருக்காங்க, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட், இந்த நேஷனல் கமிஷனுடைய மைனாரிட்டிஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இதெல்லாம் இந்தியாவில் மைனாரிட்டிஸ் பீப்புளாக இருக்காங்களோ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கான ரைட்ஸையும் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸையும் அந்த கண்ட்ரியில் கொண்டு வரது தான் இந்த கமிஷனுடைய வெரி இம்பார்ட்டன்ட் பர்பஸ். ஓகே, அப்போ யாரெல்லாம் மைனாரிட்டிஸாக இருக்காங்களோ அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட ப்ரிவிலேஜஸ், அவங்களுக்கான அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு கம்யூனிட்டிஸ் தான் இவங்க. ஓகே, அதில் இனிஷியலாக இவங்க சூஸ் பண்ண முக்கியமான 5 ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் எதுனா, எக்ஸப்ட் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெராஸ்ட்ரம் அப்படிங்கிற 5 ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸை அவங்க மைனாரிட்டிஸ் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. 2014 வரைக்குமே இந்த 5 ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மட்டும்தான் நேஷனல் கமிஷனால் ரெக்கமெண்ட் பண்ண முக்கியமான மைனாரிட்டிஸ். 2014க்கு அப்புறம் ஜெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மைனாரிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்க லேட்டராக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் இந்த பாடி எப்போ ஆர்கனைஸ் ஆச்சு, அப்புறம் இந்த பாடி எந்த வெல்ஃபேர் கீழே இருக்குது, ஃபர்ஸ்ட் இந்த பாடி எந்த மாதிரி ரிலீஜியஸை ஃபர்ஸ்ட்டாக மைனாரிட்டிஸ்ன்னு இனிஷியேட் பண்ணாங்க, லேட்டராக ஜெயின் அப்படிங்கிற மைனாரிட்டிஸை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இனிஷியேட் பண்ணிட்டோமா இல்லை லேட்டராக தான் இனிஷியேட் பண்ணாங்களா அப்படிங்கிற இந்த முக்கியமான தீம்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. நெக்ஸ்ட், ஆஸ் பர் செக்ஷன் 3 Class 2 National Commission for Minorities Act 1992, the commission consists of chairperson, vice chairperson and 5 members. Totally 7 members. இந்த ப்ரிலிம்ஸில் முக்கியமான ஏரியா. எவ்வளோ மெம்பர்ஸ், சேர்பர்சனோட சேர்த்து 7 மெம்பர்ஸா இல்லை சேர்பர்சனை தவிர்த்து 7 மெம்பர்ஸா, இதெல்லாம் முக்கியமான ஏரியா ப்ரிலிம்ஸோடைய the key areas. Okay, so totally 7 members. Chairpersons and vice chairperson and 5 important members. Okay, இவங்க தான் இந்த கமிட்டியோட முக்கியமான மெம்பர்ஸ். So totally 7 members. So being nominated by this government of India. Okay, so சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இவங்கள நாமினேட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. ஈச் மெம்பர்ஸ் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் பீரியட் ஆஃப் 3 years ஃப்ரம் டேட் ஆஃப் அசூமிங் ஆஃபீஸ். ஸோ ஒவ்வொருத்தருடைய டென்யூரும் பார்த்தீங்கன்னா 3 years. இதெல்லாம் முக்கியமான ப்ரிலிம்ஸ் கிட்ஸ். இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ 5 years-ஆ 3 years-ஆ 2.5 years-ஆ, நாமினேட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டா இல்லை பிரசிடென்ட்டா, இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே பர்பஸ், அப்ஜெக்டிவ், த ஆர்கனைசேஷன் செட் அப், சேஃப்கார்ட் and protect the interest of minorities as provided in the Constitution of India and law enacted by the Parliament and state legislature. ஸோ நார்மல் சொன்ன மாதிரி மைனாரிட்டிஸை பாதுகாக்கிறது யாருடைய வேலைனா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸோடைய மிக முக்கியமான வேலை. அதுதான் இவங்களுடைய த ஹோல் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா மேக்கிங் ரெக்கமெண்டேஷன். ஸோ
The effective implementation of safeguard for protections of interest of minorities by central government or state government. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இல்லை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய இல்லை சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் மைனாரிட்டிஸ் லிஸ்ட்டை இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதே இவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டேட்ல இவ்வளோ பீப்புள் மைனாரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கான இம்பார்ட்டன்ஸையும் அதுக்கான செக்யூரிட்டிஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் என்ஷூர் பண்ண சொல்லுவாங்க. அது மூலமாக பார்லிமெண்ட் மூலமாக ஸ்டேட் அசம்பிளி மூலமாக அந்த மாதிரி மைனாரிட்டிஸை காப்பாற்றுறதுக்கான ரைட்ஸு, அவங்களை காப்பாற்றுறதுக்கான லைவ்லிஹுட், அவங்கள செக்யூர் பண்ணுறதுக்கான செக்யூரிட்டிஸை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. யார்? ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். நெக்ஸ்ட், லுக்கிங் இன்டு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ். அந்த மைனாரிட்டிஸில் வந்துட்டு ரைஸ் ஆகக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான கம்ப்ளைண்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஹராஸ்மெண்ட், அசால்ட், இது மாதிரி விஷயங்கள் அண்டு எக்ஸ்ப்ளாய்டிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஃபேக் சார்ஜில் அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கம்யூனிட்டிஸை காப்பாற்ற முடியும். நெக்ஸ்ட், கெட்டிங் ஸ்டடீஸ், அண்டர்டேக்கிங் டு ப்ராப்ளம் ரைசிங் அவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் minorities and recommending measures for the removal. ஸோ என்ன மாதிரி லிஸ்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனால அவங்க சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லேருந்து அந்த பீப்புளை காப்பாற்றுறதுக்காக சொல்யூஷன் கொடுக்குறதும் இதோடைய முக்கியமான வேலை. நெக்ஸ்ட், மேக்கிங் பீரியாடிக்கல் ஆர் ஸ்பெஷல் ரிப்போர்ட் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி மேட்டர் பர்டைனிங் டு மைனாரிட்டிஸ் அண்ட் பர்டிகுலர் டிஃபிகல்ட்டிஸ் கன்ஃபர்ட் பை தெம். ஸோ பீரியாடிக்கலாக ஒரு பர்டிகுலர் இயரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை பீரியாடிக்கல் இயரில் இந்த மைனாரிட்டிஸ் பற்றி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவங்களை இந்த மாதிரி சஃபர் ஆகுறாங்க, இவ்வளோ பீப்புள் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, இதில் இந்த மாதிரி பீப்புள் இம்ப்ரூவ் ஆகலை, இதில் உமன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலை, இல்லை சில்ட்ரன்ஸோடைய ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப புவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பீரியாடிக்கலாக இந்த மைனாரிட்டிஸ் லெவன்ட்டான ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர் அண்ட் அதோடைய லாங்குவேஜ், தென் அது அவங்களுடைய பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல், இதில் லெவன்ட்டான பீரியாடிக்கல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் ஃபெல்லோவை என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபெல்லோவை காப்பாற்ற முடியும். இதான் முக்கியமான தீம்ஸ். ஓகே, இதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது. நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸோடைய ப்ரொவிஷன்ஸை பற்றி கேட்டாங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் அண்ட் ரைசிங் கம்ப்ளைண்ட் அண்ட் சேஃப்கார்டிங் அண்ட் ப்ரொவைடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேஃப்கார்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் கெட்டிங் ஸ்டடீஸ் அண்ட் ப்ரொவைடிங் பீரியாடிக்கல் ரெக்கமெண்டேஷன், இது எல்லாமே முக்கியமான தீம்ஸ். இதுக்குன்னா இந்த மைனாரிட்டிஸ் பீப்புளை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலவெண்ட் எம்சிக்யூஸ். ஸோ இந்த ரிலவெண்ட் எம்சிக்யூ என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்லாம் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.